செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சகோதரர்கள் பக்கம் ஒருவர் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:47. தேவனை பெரியாள் ஒரு ஆள் வாசிங்க பாபு. உன் உற்சாகத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். சரி, பின்னால சேர்ல இருக்கிறவங்க ஒரு சகோதரர் ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். சரி, இந்த வார்த்தைகளுக்காக நம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டிலே ஆரம்பிக்கிறது, முடியும் போது சபையிலே முடிகிறது. மேல் வீட்டிலே ஆரம்பிக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரம் மேல் வீட்டிலே ஆரம்பிக்கிறது, எங்க முடிகிறது? சபையிலே முடிகிறது. ஸ்தோத்திரம். எங்கதான் இருந்தாலும் எங்க முடியணும்? சபையில முடியணும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்க இருக்கணும்? சபையில இருக்கணும். சரி, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்கிற வசனத்தை மையமாக வைத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையை மையமாக வைத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்போது எடுத்தவர்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இந்த சம்பவத்தை நாம் வாசித்திருக்கிறோம். சவுல் என்கிறதான ஒரு வாலிபன், சவுல் என்கிறதான ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதை குறித்து இந்த 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பாய்ந்தான் என்று 1வது வசனம் சொல்லுகிறது. இந்த மார்க்கத்தை சார்ந்த ஒருவரையும் விடக்கூடாது. இந்த மார்க்கத்தை சார்ந்த ஒருவரையும் விடக்கூடாது. அவர்களை கட்ட வேண்டும், அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும், முடிந்தால் அவர்களை கொலை செய்யவும் வெறி உள்ள ஒரு மனிதனாக தமஸ்குவில் இருக்கிறதான ஜெப ஆலயங்களிலே நிருபங்களை வாங்கிக் கொண்டு அவன் தமஸ்குவுக்கு நேராய் அப்படியே சீறி பாய்ந்து போகிறான், பிரயாணப்பட்டு போகிறான், வெறியோடு போகிறான். இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க வேண்டும், இந்த புது மார்க்கத்தை அழிக்க வேண்டும், எல்லாரையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு சபைகளை பாழாக்குவதற்காக, ஜனங்களை கொடுமைப்படுத்துவதற்காக, ஊழியம் செய்யாதபடி தடுப்பதற்காக அவன் தமஸ்கு வீதியிலே வேகமாய் வெறியோடு புறப்பட்டு போகிறான். பரலோகத்தின் தேவன் இதை அறிந்தபடியினாலே தமஸ்குவுக்கு அவன் சமீபமாய் வந்தபோது ஆண்டவர் வானத்தில் இருந்து ஒரு ஒளியை அவனை சுற்றிலும் பிரகாசிக்க செய்தார். ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான்.
அவன் தரையிலே விழுந்தான். எனக்கு அருமையானவர்களே, விழுந்த போது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அவன் திரும்ப கேட்கிறான், இதுவரைக்கும் இல்லாத ஒரு சத்தத்தை கேட்கிறேனே, இதுவரைக்கும் இப்படி ஒரு சத்தம் என் காதில் விழவில்லையே, ஒருவேளை இது ஆண்டவரா இருக்குமோ என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அவன் கேட்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை தமஸ்கு வீதியில கர்த்தர் தொடுகிறார். தமஸ்கு வீதியில சவுலை தொடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஒளிதான் அவனை சுற்றி பிரகாசித்தது. கர்த்தர் பேசுறாரு. இந்த பேசின வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து இவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அவர் முடிச்சிருந்தார். கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்போ பவுலை ஆண்டவர் தமஸ்கு வீதியிலே தொடுகிறார். இந்த தமஸ்கு வீதியிலே தொடப்பட்ட அந்த சவுல் இறுதியா எங்க போனோம்? அப்போஸ்தலர் 2:47 என்ன வாஸ்தம்? சபைக்கு போனோம். வீதியிலே தொடப்பட்டவன் எங்கே போக வேண்டும்? சபைக்கு போக வேண்டும். வீட்டிலே தொடப்பட்டவர்கள் சபைக்கு வந்தார்கள். வீட்டிலே பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் சபைக்கு வந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீதியிலே தொடப்பட்டாலும், வீட்டிலே தொடப்பட்டாலும், தோட்டத்தில் தொடப்பட்டாலும், ஆற்றங்கரையில் தொடப்பட்டாலும், மலையில் தொடப்பட்டாலும், ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய இடம் எது? சபை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இருக்க வேண்டிய இடம் சபை. ஸ்தோத்திரம். இப்ப வீதியிலே தொடப்படுகிறான். வீதியிலே தொடப்பட்ட இவன் இறுதியாக எருசலேம் சபைக்கு வரணும். இவன் எருசலேம் சபைக்கு வர வேண்டுமானால் 3 வகையான ஊழியங்கள் செய்யப்படணும். நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் எருசலேம் சபைக்கு வர வேண்டுமானால் 3 வகையான ஊழியங்கள் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டும். 3 வகையான ஊழியங்கள். இன்றைக்கும் ஜனங்களை கிருபையாய் கர்த்தர் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். இனிமேலும் கர்த்தர் ரட்சிப்பார். ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார். கொள்ளை பொருளாய் தருவார். சபையை நிரப்புவார். சபை நிரம்பும். தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை ஆத்துமாக்களை கொண்டு நிரப்புங்கப்பா. தொடப்பட்ட எல்லாரும் சபைக்குள் வரட்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரியமானவர்களே, வீதியிலே தொடப்பட்ட இவன், வீதியிலே தொடப்பட்ட சவுல் எருசலேமுக்கு வர வேண்டுமானால் 3 வகையான ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த 3 வகை ஊழியத்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். இதுல பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு ஊழியத்தை ஒரு தேவ பிள்ளை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். ஸ்தோத்திரம். சரி, நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவன் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்ப தொடப்பட்டதுனால என்ன போயிட்டு? கண் பார்வை போச்சு. தொடப்பட்டதுனால கண் பார்வை போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான இடத்துல ஆண்டவர் கை வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு கண்ணை ஆண்டவர் தொட்டிருந்தான்னு வைங்களேன், ஒரு கண் பார்வை இருக்குமானாலும் எங்கேயாகிலும் ஓடி போயிருப்பார். கண்
கண்ணை தொடாம வேற எந்த பகுதியாயிலும் தொட்டு இருந்தாலும் ஓடி போயிருப்பாரு. அதனால எங்கேயும் தப்ப முடியாதபடி 2 கண்களை கர்த்தர் தொட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பிரியமானவர்களே, ஆண்டவர் தொடுகிறவர். எங்க ரட்சிப்பு உண்டாவதற்கு எதையும் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவ சித்தம். எல்லாரும் பரலோகம் வந்து சேரணும். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறணும். எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் தேவ சித்தம். இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் இல்ல. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு தொட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் அப்படித்தான் ஆண்டவர் தொட்டிருப்பார். ஒருவேளை வியாதி நிமித்தம் சபைக்கு வந்தவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். கடன் பாரத்தின் நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம வாழ்ந்த நிலையில, உடைக்கப்பட்ட நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட நிலையில வாழ்ந்த நம்மை ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் தொட்டு நம்மை ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக எங்கேயும் அவரால் கை வைக்க முடியும். பிரியமானவர்களே, அன்றைக்கு யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே யாக்கோபை கால தொட்டார், தொடை சந்தை தொட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் சகரியா. ஆண்டவரே குழந்தை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தூதன் வந்து சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். ஜெபிச்சது உண்மை, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணது உண்மை. இப்ப தூதன் வந்து சொல்லுகிறான். ஆனா சகரியா என்ன செய்யல? நம்பல, விசுவாசிக்கல. அதனால எதை தொட்டாரு? வா, சில காலம் நீ ஊமையா இருப்பாய். அல்லேலூயா. ஒரு மாயவித்தைக்காரனை பார்த்து பக்தன் சொல்லுகிறார், நீ சில காலம் சூரியனை காண மாட்டாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் எந்த நேரத்திலையும் தொடுவதற்கு ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறாரு. அதனால கதிர்ல மணி இருக்கும், ஒரு அடி அடிக்கும் போதே மணி கீழே விழுந்துடணும். ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் அது புனையல் செய்யப்பட்டு மாடு கால்களால் மிதிக்கப்பட்டு அப்புறம் தான் களஞ்சியத்துல வந்து சேரும். பிரியமானவர்களே, வலைய போடும் போதே வலைக்குள்ள என்ன செஞ்சிடணும்? மீன் வந்துடணும். இல்லாவிட்டால் தூண்டில் போட்டு இழுப்பார், சேதம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனையும் கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இப்ப தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் இவனை தொட்டார். இவன் கண்ணு ரெண்டும் தெரியல. ஸ்தோத்திரம். இப்ப இந்த நேரத்துல அவனுக்கு யார் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் தேவை? கையிலாக கொடுக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். அவனை தூக்கி கொண்டு போவதற்கு, அவனுக்கு உதவி செய்வதற்கு யார் தேவை? கையிலாக கொடுக்கிறவர்கள் தேவை. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு மனுஷன் பார்வை இழக்கும் போது, ஒரு மனுஷன் பார்வை இழக்கும் போது, ஒரு மனுஷனுக்கு யார் தேவை, யாரை தேடுவான் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13:11. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். கண் பார்வை போச்சு. யாரை தேடுறான்? கையிலாக கொடுக்கிறவர்கள் யாராகிலும் இருப்பார்களா? உதவி செய்கிறவர்கள் யாராகிலும் இருப்பார்களா? தோத்திரம். உதவி செய்கிறவர்கள் யாராகிலும் நமக்கு கிடைப்பார்களா அப்படின்னு சொல்லி கையிலாக கொடுக்கிறவர்களை அவன் தேடினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்போ ஒரு மனிதன், சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்கு முதலாவது யார் தேவை? கைலாகு கொடுக்கிறவர்கள் தேவை. இது ஒரு ஊழியம். ஸ்தோத்திரம். இது ஒரு உதவி செய்கிற ஒரு ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கைலாகு கொடுக்கிறவர்களை அவன் தேடினான். இந்த கைலாகு கொடுக்கிறவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 22:11. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு, கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு, கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு. அப்ப கைலாகு கொடுக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வழி நடத்துகிறார்கள். வழி நடத்துகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் நடத்துகிறவர்கள். இதைத்தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் 26 வசனத்தை சிம்சோன் சம்பவத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16:26 வாசியுங்கள். சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோடே, தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ கண் பார்வையற்றவன் நல்ல வசனத்தை நல்ல பிரித்து, நல்ல வசனத்தை பகுத்து புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்க. இப்ப பார்வை இழந்து விட்டான். பார்வை இழந்து விட்டான். பார்வை இழந்தவன் யாரை தேடுகிறான்? கைலாகு கொடுக்கிறவர்களை தேடுகிறான். ஏன் தேடுகிறான்? அவர்கள் என்னை வழி நடத்த மாட்டார்களா? அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போக மாட்டார்களா? அவர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்ப முதல் ஊழியம், பவுல் திருச்சபையிலே சேர்க்கப்பட வேண்டுமானால் முதல்ல யார் வேண்டும்? கைலாகு கொடுக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏதோ ஒரு சிலர் ஆண்டவர் தொடுவார். தொட்டவர்களை தூக்கி கொண்டு வந்து, பிடித்து கொண்டு வந்து அனனியாவிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அனனியாவிடத்திலே கூட்டி சேர்க்க வேண்டும். அதற்கு ஒரு ஆள் தேவை. அதற்கு பேர் தான் கைலாகு கொடுக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள். ஒருவேளை நம்ம அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஊழியத்தை நம்ம செஞ்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். அநேகரை கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வருகிற கைலாகு கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. சபை அதிரத்தக்கதாக ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகம் கேட்கத்தக்கதாக ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். கைலாகு கொடுக்கிறவர்கள் முதலாவது தேவை. உதவி செய்கிறவர்கள் தேவை. இப்ப அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி வேணும். அவர்கள் பாருங்க, சில வீதிகளிலே, சில குடும்பங்களிலே நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு பிரச்சனைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள, மன கஷ்டத்துக்குள்ள, வியாதிக்குள்ள, வறுமைக்குள்ள அநேகர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எனக்கு யாராயிலும் வரமாட்டார்களா? யாராயிலும் எங்க வீட்டுக்கு வரமாட்டார்களா? யாராயிலும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராயிலும் ஏதாயிலும் ஒரு நல்ல வழியை சொல்ல மாட்டார்களா? மனது ஆறுதல் அடையும்படி வார்த்தைகளை பேச மாட்டார்களா? எனக்கு அருமையான, இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு குருடாக்கப்பட்ட அநேகருக்கு இன்னைக்கு கைலாகு கொடுக்கிறவர்கள் தேவை. அருமையானவர்களே, அவன் தேடுகிறான். எதற்காக? அவர்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஒரு நபர் தேவை. ஸ்தோத்திரம். அந்த கைலாகு கொடுக்கிறவர்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைலாகு கொடுக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? நல்ல விசுவாசியா இருக்கணும். நல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ராஜாக்கள் புஸ்தகத்துல ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு பிரதானி இருந்தானே, அவன மாதிரி இருந்துடக்கூடாது. ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி என்ன சொன்னான்? நாளைக்கு பஞ்சம் தீரும் என்று சொல்லி தீர்க்கன் சொன்ன போது அவன் சொன்னா, வானத்தின் மதகை திறந்தாலும் அது நடக்குமான்னு கேட்டான். அப்படிப்பட்ட கைலாகு கொடுக்கிற ஆட்கள் யாரும் இருக்கக்கூடாது. விளங்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத கையிலாக கொடுக்கிறவர்களாய் மாறிடக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து கையிலாக கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், உறுதி உள்ளவர்களா இருக்கணும், உணர்வு உள்ளவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, அன்றைக்கு நாகமான் சொல்லுகிறான், நான் என் ராஜாவோடு நான் அந்த கோவிலுக்குள் பிரவேசிக்க போவேன், கையிலாக கொடுக்க போவேன். இந்த குற்றத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். உணர்வு இருந்துச்சு. கையிலாக கொடுக்கிற ஊழியத்தை செய்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்ப கையிலாக கொடுக்கிறவர்கள் தேடினான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்யுங்க. இந்த ஊழியத்தை செய்யணும். உலகத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மிக 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 மேன்மை. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை கர்த்தர் வேறு பிரித்து இருக்கிறார், என்னை அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அநேகருக்கு நான் கையிலாக கொடுத்து தேடிக்கொண்டிருக்கிற, அங்கலாய்ப்போடு இருக்கிற, ரெண்டு கரங்களை விரித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு நான் தாங்கி பிடிப்பேன், அவர்களை ஏந்துவேன் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த 3வது மாதத்தின் முதல் வாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை தேவ பிள்ளைகள் எடுக்க தவறிவிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட்டிக் கொண்டு வருகிற ஊழியம், உதவி செய்கிற ஊழியம். நான் படிக்கல, படிப்பு தேவையில்லை. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை என்னால வாசிக்க முடியும், அது தேவையில்லை. நீ கூட்டிட்டு வந்தாலே போதும். இதுதான் முதல் ஊழியம். பவுல் திருச்சபைக்கு வருவதற்கு முதல் ஊழியம் இதுதான். கையிலாக கொடுக்கிறவர்கள் தேவை. நல்ல புறப்பட்டு போங்க. ஸ்தோத்திரம். பெண்கள் கூட்டத்தை அதற்கு ஆரம்பமாக வைத்து அநேகரை கையிலாக பிடித்து கொண்டு வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அப்படித்தானே கொண்டு வந்தாங்க எல்லாரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது அந்திரேயா என்ன செய்கிறார்? 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 41 42. சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இப்ப அந்திரேயா யாரை கொண்டு வரா? சீமோனை, பேதுருவை கொண்டு வருகிறான். அந்திரேயா யாரை கொண்டு வந்தான்? சீமோனை கூட்டிக் கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது பிலிப்பு யாரை கொண்டு வருகிறான்? நாத்தான்வேலை கொண்டு வருகிறான். இது என்ன ஊழியம்? கையிலாக கொடுக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கும்படி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, அந்திரேயா பேதுருவை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறான். பிலிப்பு நாத்தான்வேலை ஆண்டவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறான். ஸ்தோத்திரம். ஊழியங்கள் ஆதியில் எப்படி நடந்திருக்கு பாருங்க. கூட்டிட்டு வர ஊழியம். நாமே வராதபடி சிலரை என்ன செய்ய வேண்டும்? கூட்டிக் கொண்டு வர வேண்டும். கையிலாக கொடுத்து கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அந்த ஊழியம் இன்னைக்கு திருச்சபையிலே நடந்தால் சபை ஆசீர்வாதமாய் வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த பக்கத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சகோதரர்மார்களும் கையிலாக கொடுத்து அநேகரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சமாரியா ஸ்திரீனுடைய சம்பவத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் தண்ணீர் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள் ஓடினாள். ஊருக்குள் ஓடி அங்க போய் ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டு வந்துட்டாளாம். 4ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள். அழைத்து கொண்டு வருகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைத்து
ஐயா, என் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் அந்த ஜீவ தண்ணீரை பருகிவிட்டேன், அவரை மேசியா என்று கண்டுகொண்டேன். ஆரம்பத்தில் அவரை யூதனாய் பார்த்தேன், பின்பு அவரை கனத்துக்குரியவராய் பார்த்தேன், பின்பு தீர்க்கதரிசியாய் பார்த்தேன், இறுதியாக அவரை நான் மேசியாவாக பார்த்து விட்டேன், இது எனக்கு போதும் என்று சொல்லி அமர்ந்து கொள்ளாமல் தண்ணீர் குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வர்றா. இதுதான் கைலாகு கொடுக்கிற ஊழியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஊழியம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு சபைகளிலும் இந்த ஊழியங்கள் நடக்க வேண்டும். விசுவாசிகள் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஓ, அநேகருக்கு உதவியாய் கரங்களை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதல் 3 ஊழியத்துல முதல் ஊழியம் என்னன்னா கைலாகு கொடுக்கிற ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்ப கைலாகு கொடுத்து இப்ப எங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஸ்தோத்திரம், வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அனனியா போய் சந்திக்கிறான். இருக்கட்டும், கவனிங்க. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஸ்தோத்திரம். இரண்டாவது அனனியாவின் ஊழியம். நல்ல கவனிங்க. 3 ஊழியத்தை குறித்து சொல்லுகிறேன். முதலாவது கைலாகு கொடுக்கிற ஊழியம், இரண்டாவது அனனியாவின் ஊழியம். அனனியாவின் ஊழியம் எப்படி நடக்கு? ஸ்தோத்திரம். கைலாகு கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்து விட்டு கூட்டம் போய்விட்டது. ஸ்தோத்திரம். அடுத்து அனனியா ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். என்ன ஊழியம்? அவன் கண்களை முதலாவது திறக்கிற ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா, கண் அடைக்கப்பட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். கண் கண் தெரியாமல் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கண் குருடாக இருக்கிறது. இப்ப கண்ணை திறக்கணும். ஊழியம், அனனியாவின் ஊழியம் என்னன்னா கண் திறக்கிற ஊழியம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், இந்த சுவிசேஷமான ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரயோஜனமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண் என்ன செஞ்சிட்டான்? ஆமா, பிரகாசமா இராதபடிக்கு மனக்கண்ணை குருடாக்கி போட்டான். இப்ப திறக்க வேண்டிய ஊழியம் யாருடைய ஊழியம்? அனனியாவின் ஊழியம். பிரைஸ் தி லார்ட். கண்களை திறக்கிற ஊழியம். பிரியமானவர்களே, குருடாக்கி வைத்திருக்கிறவன் பிசாசு, ஜனங்களை குருட்டாட்டமாய் மாற்றுகிறவன் பிசாசு. 2 கண் தெரிந்தாலும் இன்றைக்கு அநேகர் கண் தெரியாத குருடரை போலத்தான் இருக்கிறார்கள். யார் குருடர் அப்படின்னா, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பரிதானம் கண்களை குருடாக்கும். லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் வாங்குகிறவர்கள் குருடர்கள். லஞ்சம் வாங்குகிறவர்கள் குருடர்கள். பரிதானம் கண்களை குருடாக்கும். பாவம் மனிதனை குருடாக்கும். ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானா, அவன் ஆண்டவரை அறியாதவன், அவன் குருடன், தெரியாத, பார்வை இல்லாதவன். பாவம் ஒரு மனிதனை குருடனாக்குகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கண் தெரியாதபடி இருக்கிறார்கள். பாவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 2:11 சொல்லுகிறது, இருளானது ஒரு மனிதனை குருடாக்கி விடுகிறது. இருள் மனிதனை குருடாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வெதுவெதுப்பு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பார்களே, இவர்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ குருடன், பார்வை இல்லாதவன். பயப்படுகிற மனிதனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீ குருடன். இப்ப இவர்களுடைய கண்கள் எல்லாம் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். கண்களை திறந்து விடுகிற ஊழியம் என்ன ஊழியம்? அனனியாவின் ஊழியம். எல்லாருக்கும் விளங்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கண்களை திறந்து விடுகிற ஊழியம் அனனியாவின் ஊழியம். பாவத்தினால குருடு, பரிதானம் வாங்கி குருடு, இருள் ஒருவேளை குருடாக்கி வைத்திருக்கிறது,
வெதுவெதுப்பு ஒரு மனுஷனை குருடாக்கி வைத்திருக்கிறது. பயம் ஒரு மனிதனை குருடாக்கி வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். சிலர் பாருங்க, ரொம்ப எப்ப வேணாலும் அனலாகவே இருக்க மாட்டார்கள், வெதுவெதுப்பாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள். பாகால் தெய்வமானால் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால், எனக்கு பாகாலும் வேணும், எனக்கு கர்த்தரும் வேணும். எனக்கு இயேசு வேணும், எனக்கு உலகமும் வேணும். ரெண்டு பக்கம் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, இது ஒரு வகையான குருடுதான். நீ பார்வை அடையும்படி உன் கண்ணுக்கு என்ன வேணும்? கழிக்கம் போடணுங்கிறார். நீ பார்வை அடையணுங்காரு. ஸ்தோத்திரம். சபையே, விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களே, கவனியுங்கள். ஏதோ ஒரு விதத்துல நமக்குள்ள இருள் இருக்கிறதா? ஏதோ ஒரு விதத்துல நம் இருளுக்குள்ள இருக்கிறோமா? பயம் இருளை கொண்டு வருகிறது. பயம் பயம் பயம், எப்ப பார்த்தாலும் பயம். இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட இருளை ஆண்டவர் அகற்றி அநேகரை நித்தியமாய், நிரந்தரமாய், உண்மையாய், இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அநேகருடைய இருதயத்துல பயம், பிசாசு பயத்தை கொண்டு வருகிறார். எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது. வேலையில பயம். ஸ்தோத்திரம். எங்கு போனாலும் பயம். சத்துரு பயத்தை கொடுத்து எழும்ப விடாம பய ஆவியினாலே கட்டி வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். அநேக பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சிலரை கட்டி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே அப்படிப்பட்ட கட்டுகள் நாரானது வேளையிலே முறிந்து போவதாக. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். அல்லேலூயா. அப்போ கண்களை திறக்கிற ஊழியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கண்களை திறந்த போது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. மீன் செதில்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எதற்காக என்று சொன்னால், இப்பொழுது அவனை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். கர்த்தர் சுத்திகரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கண்களை குருடாக்கியது யாரு? பார்வை இல்லாதவனாய் மாற்றியது யாரு? கர்த்தர். ஆனா பார்வை இல்லாமல் மாற்றிய கர்த்தரே அவனுக்கு பார்வை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். பார்வை இல்லாதபடி தமஸ்கு வீதியில அவனுடைய ரெண்டு கண்ணு பார்வை இல்லாதபடி செய்தது கர்த்தர். ஆனா அவரு செஞ்சிட்டு பார்வை அடைவதற்கு எங்க அனுப்புறாரு? அனனியாட்ட அனுப்புறாரு. பார்வை இல்லாமல் போக பண்ணின கர்த்தர் பார்வை கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? கண்களை தொட்டு எத்தனை பேரை சுகப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திர. சேற்றை பூசி கண்ணை திறந்து வச்சிருக்கிறாரு. கண்ணை தொட்டு பார்வை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு பார்வை கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவர் அந்த ஊழியத்தை அனனியாவின் கையிலே கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சில ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய கைகளிலே தருகிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், பிரியமானவர்களே, சில ஊழியங்களை நம்மளை நம்பி கர்த்தர் நம்முடைய கரத்தில் தருகிறார். ஏற்கனவே சிலருக்கு சில ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆராதனை வேளையிலே ஆண்டவர் சிலரை நம்பி சிலருடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேருங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ள போறீங்க? ஒருவேளை கையிலாக கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை சொல்லி அனனியாவின் கண்களை திறக்கிற ஊழியமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். கண்ணு போகாமல் பண்ணுவதற்கு ஒரு ஒளிதான் காரணம். கண்ணை திறப்பதற்கு ஒரு ஒளிதான் காரணம். அல்லேலூயா. கண் திறக்கப்படாமல் அடைக்கப்படுவதற்கும் ஒளிதான் காரணம். ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆனா இன்னொரு ஒளி என்ன ஒளி? சுவிசேஷத்தின் ஒளியினால் கர்த்தர் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளி கண்ணை குருடாக்கியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தின சுவிசேஷத்தின் ஒளி கண்களை திறக்கிறது. இந்த ஒளி அவருடைய கண்களை திறக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். பிசாசு கண்களை குருடாக்குகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் கண்களை திறக்கிறவர். ஆண்டவர் கண்களை திறக்கிறவர்.
2 ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது சிதேக்கியா ராஜாவை பிடித்த உடனே கண்கள் என்ன செய்து விட்டார்கள்? குருடாக்கி விட்டார்கள். 2 ராஜாக்கள் 25:7 வாசிக்கிறோம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 25:7. கண்களை குருடாக்கி 2 விலங்குகளை போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பிசாசுடைய வேலை என்னன்னா கண்களை குருடாக்குற வேலை. பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடித்த உடனே அவன் கண்களை என்ன செய்தார்கள்? குருடாக்கினார்கள். அவனை காசாவுக்கு கொண்டு போனார்கள். கண்களை குருடாக்குறது பிசாசு, கண்களை திறக்கிறது கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தின் ஒளியினால் இன்றைக்கு நம்முடைய கண்களை எல்லாம் கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் கண் திறக்கப்படாதவர்களாக இருந்தோம், கண் குருட்டாட்டமுடையவர்களாக இருந்தோம். இப்ப கர்த்தர் சுவிசேஷத்தினாலே நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். நான் கண்ணு திறக்கப்பட்டவேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் என் கண் திறக்கப்படாமல் இருந்தது. ஒரு நாள் என் கண் திறக்கப்படாமல் இருந்தது. கழுதையை விட மோசமானவனா இருந்தேன். கழுதையை விட மோசமானவனா இருந்தேன். ஸ்தோத்திரம். கழுதை என்ன பார்த்து பேசிச்சு. என்ன பார்த்து என்னைக்கு கழுதை பேச ஆரம்பிச்சுச்சோ அன்னைக்கே கர்த்தருடைய கண்ணை திறந்ததுனால இப்ப பிலியாம் சொல்லுகிறான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறவதாவது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண் திறக்கப்பட்ட அனுபவம், குருடாக்கப்பட்ட அனுபவம் அல்ல, கண் திறக்கப்பட்ட அனுபவம். அருமையானவர்களே, அப்போ அனனியாவின் ஊழியம் என்ன அப்படின்னா அவனை சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஊழியம். பிரைஸ் தி லார்ட். அவன் கண்களை திறந்து அவன் மேல் கைகளை வைத்து அவனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படி அவனை ஒப்பு கொடுத்து அவனுக்கு ஞானஸ்தான சத்தியத்து வரைக்கும் அவனை கொண்டு போய் விடுகிற ஊழியம் அனனியாவின் ஊழியம். அல்லேலூயா. ஒண்ணு கையிலாக கொடுத்து அனனியாட்ட கொண்டு வந்து விட்டுரு. ஸ்தோத்திரம். அனனியா என்ன செய்ய வேண்டும்? அவனை கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கி சுவிசேஷத்தை சொல்லி அவன் கண்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரால் அவன் நிரப்பப்படுவதற்கு அவனை ஒப்பு கொடுக்க வைத்து அவனை ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறது யாருடைய ஊழியம்? அனனியாவினுடைய ஊழியம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள பவுல் போகும்போது சிறைச்சாலைக்காரன் கத்தி எடுத்து குத்த போறான். நீ உனக்கு ஒன்னு செய்து கொள்ளாத, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்திலே சுவிசேஷத்தை சொல்லி அவன் கண்களை திறக்க வைத்து அவன் வீட்டார் அன்றைக்கு இரவோடு இரவாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து அப்போஸ்தலர்கள் பகலென்று பார்க்கவில்லை, இரவென்று பார்க்கவில்லை. சத்தியத்தை எந்த நேரமும் சொல்வதற்கு தங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணிடு வேதம் சொல்லுகிறது. சமயம் காலம் பாராமல் ஆண்டவருக்காக கண் அடைக்கப்பட்ட அநேகருடைய கண்களை திறக்கவும் அவர்களை சத்தியத்திலே வழிநடத்தவும் அனனியாவின் ஊழியத்தை செய்கிற அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் திருச்சபையிலே எழுப்புவார்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாருங்க. இன்னைக்கு ஒருவேளை வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், எதிர்பார்க்கிற வளர்ச்சி இல்ல, நான் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய தரம் இன்னைக்கு அனைவருக்குள்ள இல்ல. நான் எதிர்பார்க்கிற கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய தரம் இல்ல. விசுவாசி 20 வருஷம், விசுவாசி 30 வருஷம், விசுவாசி 40 வருஷம், விசுவாசி 10 வருஷம், தரம் இல்ல. தரமுள்ள விசுவாசியாய் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்குவாராக. இந்த பிரதேசத்துக்கு இந்த சபை ஆசீர்வாதமான சபையாய் மாறுவாராக. அநேகருக்கு மாதிரியான சபையாய் மாறுவாராக. அல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். ஜனங்களுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ளே, சகோதரர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். எல்லாரும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். நான் சொல்லுகிற சத்தியம் வீணாய் போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கிற தேவன், எதிர்பார்க்கிற கர்த்தர், எதிர்பார்க்கிற நான் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரம் ஒரு தரம் இன்னைக்கு விசுவாசிக்குள்ள வேணும். ஸ்தோத்திரம். வசனத்தை நல்லா பகுத்து படித்து உள்ள போட்டு வச்சிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
சொன்ன உடனே அடிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடப்ப பையில எப்பவும் கல்லு ரெடியா இருக்கணும். கோலியாத் எப்ப வருவான்னு தெரியாது. கைய உள்ள விட்டா கல்லு வெளியே வரணும். ஒரே கல்ல கோலியாத்த வீழ்த்தணும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் அடப்ப பையை பரிசுத்த கற்களால், வசனம் என்கிற கற்களால் அடப்ப பையை நிரப்புகிற பரிசுத்தவான்கள் என் ஆண்டவரே தேவை தேவை தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Lord Jesus. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Hallelujah. Lord Jesus. பிரியமானவர்களே, சத்தியத்துல அவர்களை உருவாக்க வேண்டும். சத்தியத்துல உருவாக்கணும். வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு, போதகம் இருக்கு, உபதேசம் இருக்கு. ஆனா இருதயத்துக்குள்ள அது உள்ள போகல. நிறைய நேரம் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல எல்லா விதைகளும் மாறிவிடுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்கிற அந்த பலன் கொடுக்கிற அனுபவம் சபைகளை குறைவா இருக்கிறது. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளா அவர்களுக்குள்ளே ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும். வாலிபர்களா அவர்களுக்குள்ளே ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும். பெரியோர்களா அவர்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற ஒரு அக்கினி இந்த கண்டிப்பா இந்த நாட்கள்ல பற்றி பிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறித்தனமா கர்த்தருக்காக எழும்புகிற ஆட்களின் ஆண்டவருக்கு வேண்டும். கோலைகள் அல்ல, வெறித்தனமா ஆண்டவருக்காக எழும்பணும். ராஜ்யத்தை கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஏசாவின் ஆளுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சீயோனை ஆளுகிற ஜனங்கள் வந்தேறும் போது தேசம், ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். ஒபதியாவின் புஸ்தகம். ஒபதியாவின் புஸ்தகம் ஒரே அதிகாரம் இருக்கிறது. அதுல கடைசி வசனத்தை வாசிங்க. ஒபதியா கடைசி வசனம். ஏசாவின் பர்வதத்தை நியாய தீர்ப்புக்காக, ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோனில் இருந்து வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாயிருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாவின் பர்வதம் முறியடிக்கப்பட வேண்டுமானால் இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறணுமா? அப்படி ஏறும்போது ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பர்வதங்க? ஏசாவின் பர்வதம். ஏசாவின் பர்வதம். ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு புஸ்தகம் தான், ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. ஆனா சத்தியத்தை பாருங்க. ஏதோமை குறித்து ஒபதியாவுக்கு கர்த்தர் காண்பித்த ஒரு தரிசனம். ஒபதியா பாருங்க, ஏதோமை குறித்து அவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து ஒரு அதிகாரத்தை எழுதுறாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு ஏதோமை பார்த்து, என் ஜனங்கள் நெருக்கப்படும் போது நீ சிரித்தாய். என் ஜனங்கள் நெருக்கப்படும் போது உள்ளத்துக்குள்ளே நீ அதை எப்படி சந்தோஷமா எண்ணினாய். என் ஜனங்கள் பிடிக்கப்படும் போது, அந்நியர்களால் என் ஜனங்கள் பிடிக்கப்படும் போது நீ அதை சந்தோஷமாய் கைகொட்டி பார்த்து சிரிச்ச. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிரித்து அவலட்சணத்தை உண்டாக்கி என் ஜனங்களை அற்பமாய் நினைத்த உன்னுடைய பர்வதத்துக்கு முடிவுண்டாக்கும்படி அநேக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்துக்கு வரும்போது அந்த ஆளுகை என்னுடைய ஆளுகையாய் மாறும். மீண்டும் நல்ல கரங்களை தட்டி ரிமானா சகராதாரி ரிமானா கரபாரபா
தியாசரடி. ஆவியானவரே ஸ்தோத்திரம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நமக்கு எதிராய் எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் சீயோன் பர்வதத்தில் ஏறுகிற நேரம் வந்துட்டு, எழும்புகிற நேரம் வந்துட்டு. ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறப் போகிறது. ராஜ்யம் தேவனுடையதாய் மாறப் போகிறது. ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறப் போகிறது. இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்துக்கு வந்து ஏறுவார்கள். இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்துக்கு வந்து ஏறுவார்கள். சீயோன் பர்வதத்தை நாடு, சீயோன் பர்வதத்தில் ஏறு. ஓ சீயோன் என்னும் சுவிசேஷகியே, மலையின் மேல் ஏறு, மலையின் மேல் ஏறு, மலையின் மேல் ஏறு. ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறணும். ராஜ்யம் தேவனுடையதாய் மாறணும். ராஜ்யம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். எத்தனை நாளுங்க ஏசாவின் ஸ்தோத்திரம், ஏசாவின் குமுறல், ஏசாவின் வேடிக்கை, ஏசாவின் அக்களிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஏதோமை குறித்து ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள், இரட்சகர்கள், மீட்புண்டாக்குகிறவர்கள் சீயோன் பர்வதத்தில் வருவார்கள். ஏதோமே அவர்கள் உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். ராஜ்யம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறும். எல்லா இடத்துல என்னுடைய ஆளுகை இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? நம்முடைய வீட்டுக்குள்ள ஏதோமின் ஆளுகை இருக்கக்கூடாது. நம்முடைய கிராமத்துல ஏதோமின் ஆளுகை இருக்கக்கூடாது. நம்முடைய தெருவில் ஏதோமின் ஆளுகை இருக்கக்கூடாது. நம்முடைய தேசத்தில் ஏதோமின் ஆளுகை இருக்கக்கூடாது. எல்லா ஆளுகையும் அழிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்யணும், கிரியை செய்யணும், கிரியை செய்யணும், கிரியை செய்யணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து இதற்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் தேசத்துல, என் கிராமத்துல, என் குடும்பத்துல ஆண்டவரே அந்நிய ஏதோமின் ஆளுகை, ஏசாவின் ஆளுகை என் ஏரியால, என் ஏரியால, என் குடும்பத்துல, என் சபையில, ஆண்டவரே என் தேசத்துல, ஆண்டவரே என் தெருவில் இருக்கவே கூடாது ஐயா. ஆண்டவரே இரட்சகர்களா இருக்கிற நாங்கள் சீயோன் பர்வதத்தில் ஏறணும் ஆண்டவரே. ராஜ்யம் உம்முடையதாய் மாறணும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஏசாவின் ஆளுகை, ஏசாவின் ஆளுகை, ஏசாவின் பர்வதம், ஏசாவின் பர்வதம் இப்பொழுதே நீங்கி போகட்டும் ஐயா, நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா, ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா, ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒரு மகா பெரிய மாற்றத்தை என்னை யார் வீழ்த்த முடியும்? என்னை யார் ஜெயிக்க முடியும்? என்னை யார் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆணவத்தோடு, அதிகார திமிரோடு, ஓ உயர்ந்த பர்வதத்தை போல் காட்சியளிக்கிற ஏசாவின் பர்வதம், சீயோன் பர்வதத்தில் ஏறுகிற பரிசுத்தவான்களால் அது முறியடிக்கப்படுகிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் ஓ கரங்களை தட்டி ரிபாபாபாரா ஷேகரே லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ரட்சிப்பு, எதிர்பார்க்கிற ஒரு மனம் திரும்புதல், எதிர்பார்க்கிற ஒரு கனி. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நம்ம மாதிரியா இருக்கிறோம்? கொஞ்சம் உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம்? என்னத்தை நம்ம உலகத்துக்கு சொல்லிட்டோம்? நாம் மூலமா உலகம் என்னத்தை கத்துக்கிட்டாங்க? நம் மூலமா நம்முடைய குடும்பம் என்னத்தை கத்துக்கிட்டு நம்ம எந்த விதத்துல நம்ம பிரயோஜனமா இருந்தோம்? நம்முடைய பிள்ளைக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருந்தோம்? நம்முடைய சபைக்கு எந்த விதத்துல நம்ம பிரயோஜனமா இருந்தோம்? நம்முடைய பட்டணத்துக்கு எந்த விதத்துல நம்ம பிரயோஜனமா இருந்தோம்? என்னத்தை சொல்லி கொடுத்தோம்? நம்மிடத்தில் இருக்கிற கனி எப்படி வெளிப்பட்டது? யோசியுங்கள் சகோதரர்களே, யோசியுங்கள் சகோதரிகளே. இப்படி இருக்க வேண்டிய காலம் இதுவல்ல. எழும்ப வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். கையிலாக கொடுக்கிறவர்கள் கையிலாக கொடுக்க ஊழியத்தை செய்யுங்கள். அனனியாவின் ஊழியத்தை செய்கிறவர்கள் சுவிசேஷத்தை சொல்லி குருடாய் போன சவுலுடைய கண்களை திறந்து அவன் பரிசுத்தாவி பெறுவதற்கும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கும் அவனை சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. அல்லேலூயா. அவனை சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. ஆண்டவர் சிலருக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார், சிலருக்கு அந்த கிருபையை கொடுப்பார். ஒரு ஆளை பார்க்கும்போது அந்த ஆளுக்கு அப்படியே சத்தியத்தை சொல்றது, சுவிசேஷத்தை சொல்றது,
ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை சொல்லி கண்களை திறந்து, அப்புறம் பரிசுத்த ஆவி பெற வைத்து, அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்க வைத்து, அல்லேலூயா, இத்தனை சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் சொன்னதுனால, நான் சுவிசேஷத்தினால் அவருடைய கண்களை திறந்ததுனால என்னால சிலர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்ற கை ஏதாவது உயர்ந்திருக்குமா? நான் சொன்னதுனால சிலர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 1 2 3 4 5 கரங்கள். எல்லாருடைய கரங்களும் வருகிற நாட்களில் ஒசரணும். நான் சொன்னதுனால, நான் ஏசப்பா எனக்கு தந்த கிருபையினால, நான் அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுனால அவர்கள் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுகிற விதத்துல, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த கூட்டம் பெருகணும். இந்த 5 500 மாறணும், 500 5000 மாறணும், சரித்திரம் படைக்கிற ஊழியமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் அனனியாவின் ஊழியங்கள் நடக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் எவ்வளவு நல்லவர் நமக்கு சொல்ல தெரியாதா? ரட்சகர்னு சொல்ல தெரியாதா? என் பாவத்தை மன்னித்தார், ஸ்தோத்திரம், என்ன ஆண்டவர் ஒளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், இந்த சுவிசேஷம் உன்னையும் ரட்சிக்கும் சொல்லி கர்த்தர் பட்ட பாடுகள், அவர் கடந்து வந்த வழிகளை சொல்லி அன்ப உள்ள புகுத்த தெரியாதா? அனனியாவின் ஊழியம் அவனை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஊழியம், உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கிற ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஊழியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய், வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும், தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்து என்ன ஊழியம்? பர்னபா ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மறக்க கூடாது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 3 ஊழியம் ஒரு மனிதனுக்காக. 1 கைலாகு கொடுக்கிற ஊழியம், 2 அனனியாவின் ஊழியம், 3வது பர்னபாவின் ஊழியம். பர்னபா ஊழியம் என்ன? ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டு சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? சபையில கொண்டு வந்து சேர்க்கணும். அன்னைக்கு ஒரே சபை தான் இருந்துச்சு எருசலேமில, ஒரே தேவாலயம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் அங்கே தான் இருந்தார்கள். ஆங்காங்கே சீசர்கள் கூட்டம் பரவி கடந்தது. அனனியா யாரு தெரியுமா? ஒரு சீசன். அனனியா யாரு? ஒரு சீசன். ஸ்தோத்திரம். அனனியா ஒரு சீசன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சீசனா இருந்தான். அப்போஸ்தலர் 22:12 அவனை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். அவன் யார் அப்படின்னா பக்தி உள்ளவன். அவர் யார் அப்படின்னா நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவன் பக்தி உள்ளவன், அவன் நல்லவன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவன் யார்? ஒரு சீசன். அவன் சீசன், பக்தி உள்ளவன், அவன் நல்லவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவன் அந்த சவுலை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினான். பிரியமானவர்களே, சத்தியத்துக்குள்ள வழி நடத்திட்டு அனனியா ஒரு நல்ல ஒரு ஆள் நமக்கு கிடைச்சு போச்சுன்னு சொல்லி அங்கேயே ஒரு சபையை உண்டாக்காம அவன் நேர அவனை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் எங்க பர்னபா மூலமாய் சபையிலே சேர்க்கப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப பர்னபா அவனை அப்போஸ்தலரிடத்திலே கொண்டு வருகிறான். பர்னபா அவனை அப்போஸ்தலரிடத்திலே கொண்டு வருகிறான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 22:17. பின்பு நான் சவுலாகிய நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இப்ப எங்க வந்துட்டாரு பவுல்? சவுல் என்கிற பவுல் எங்க வந்துட்டாரு?
தேவாலயத்துக்கு வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். வீதியிலே தொடப்பட்டவர், வீதியிலே தொடப்பட்டவர், அநேகரால் கைலாகு கொடுக்கப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தவர், அனனியாவால் சத்தியத்துக்குள் வழிநடத்தப்பட்டவர், பர்னபாவால் எங்கே வந்து விட்டார்? எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வந்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். எங்க வந்துறணும்? எருசலேம் தேவாலயத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த சேர்க்கிற ஊழியத்தை யார் செஞ்சா? பர்னபா செய்தான். சேர்க்கிற ஊழியம். ஆத்துமாக்கள் அங்கங்கே சிலர் கிடக்கும், அங்கங்கே சில கிடக்கும், பரிதபிச்சுட்டு இருக்கும். அங்க பிடிச்சு கொண்டு வந்து எங்க சேர்த்தரணும்? சபையில சேர்த்தரணும், எருசலேமில சேர்த்தரணும், அப்போஸ்தலரிடத்துல கொண்டு வந்துடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட பர்னபாவின் ஊழியங்களை செய்கிற அநேகரை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய திருச்சபையிலே எழுப்புவாராக. இங்க எப்பவுமே கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் டியூன் பண்ணுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பக்கத்துல இருக்கிறத விட இந்த பக்கத்துல அதிகமா சவுண்ட் வரப்போகுது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சபை தெரியாமல் சத்தியத்தை அறிந்து சேர்க்கப்படாமல் ஆங்காங்கே நிற்கிற அநேகரை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற அநேக பர்னபாக்கள் சபையிலே எழும்புவார்களாக. அல்லேலூயா. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி அவரை அப்படியே சொல்லி 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 என்னைக்காகிலும் இப்படி பிடிச்சி இயேசுவை சொன்னீங்கன்னா இன்னைக்கு எத்தனை ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஒரு பிசினஸுக்காக, ஒரு அழிந்து போகிற ஒரு வேலைக்காக ஒருவரை ஆதாயப்படுத்துவதற்கு என்னெல்லாம் பேசுறோம். இயேசுவை என்னைக்காகிலும் பேசி இருக்கிறோமா? அல்லேலூயா. வேண்டாத ஒரு நபரை ஸ்தோத்திரம் நடுவில் வச்சு அவர் நார் நாரா கிழிக்க தெரியும். வேண்டாத ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னு அப்படின்னா நடுவில் வச்சு நார் நாரா அவரை கிழிச்சு என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் பேசுற வாய் இயேசுவை பத்தி பேசியிருந்தா 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே. என் வாய் இனி கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க என் தேவன் என் நாவை பழக்குவாராக. அல்லேலூயா. யாரையும் குறித்து நான் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, யாரையும் பற்றி நான் பேச மாட்டேன், இயேசுவை பற்றி பேசுவேன். என் வீட்டுக்கு யார் வந்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன். என்னை தேடி யார் வந்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன். அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பர்னபாவுடைய ஊழியத்தை பாருங்க. இந்த பர்னபா சபையிலே சேர்க்கிற அவருக்கு நிறைய பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஆறுதலின் மகன் அப்படின்னு பேர். ஆறுதலின் மகன். அப்போஸ்தலருக்கெல்லாம் யாரா இருந்தாரா? ஆறுதலா இருந்தாரா. ரொம்ப ஆறுதலா இருந்தார். விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஆறுதலின் பிள்ளைகளாக. உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆறுதல் அடைந்தேன், இந்த முகங்களை பார்த்த போது எனக்கு ஆறுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லத்தக்க விதத்துல நீங்கள் ஆறுதலின் மகனாக இருக்க வேண்டும். அவன் ஆறுதலின் மகனாக இருந்தான். அப்போஸ்தலர் 11:24 பாருங்க. 11:24 அப்போஸ்தலர் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேகர் ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்ட. எவ்வளவு அழகான வார்த்தை. இவன் எப்படி இருந்தான்? நல்லவனா இருந்தான். இவன் எப்படி இருந்தான்? பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருந்தான். இவன் எப்படி இருந்தான்? விசுவாசமா இருந்தான். அதனால என்ன நடந்துச்சு? அநேகர் கர்த்தர் பக்கமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:12 பர்னபாவை யூபித்தர் என்றும் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். யூபித்தர், பர்னபாவை யூபித்தர் என்று அழைத்தார்களாம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 15:25 வாசிக்கிறோம். ஊழியத்திற்காக தங்களையே தங்கள் பிராணனையே ஒப்பு கொடுக்க துணிந்த பர்னபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்த பர்னபா. இந்த வசனத்தை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது என்ன இப்படியே மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிப்போம் அல்லவா சகோதரர்களே. வேதத்தை வாசிக்கும் போது என்னை இப்படி மாத்துங்க ஆண்டவரே. எழும்பி வேதத்தை வாசிங்க. வாசிக்கும் போது என்னை இப்படி மாத்துங்க ஆண்டவரே, என்னை இப்படி மாத்துங்க ஆண்டவரே, என்னை இப்படி மாத்துங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு நீங்க தான் அஸ்திபார கற்கள்.
ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு நீங்க தான் மூளைக்கல். இந்த சபைக்கு கர்த்தர் உங்களை கற்களாக வச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, நீங்க உங்க மூலமா அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டு நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அசூர வளர்ச்சி நம்முடைய நாட்களிலே காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சும்மா நிற்கிறவனை, வழி தெரியாமல் இருக்கிறவனை, ஸ்தோத்திரம், அனனியாவால் சத்தியத்துக்குள் வழிநடத்தப்பட்டவனை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியம் பர்னபா ஊழியம். ஸ்தோத்திரம். எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்களாம். இந்த பவுலை பார்த்து எல்லாரும் பயந்தாங்களாம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆனா இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? 26ஆம் வசனத்தை வாசிங்க. 9:26. சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான், நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்தாங்களாம். எல்லாரும் பயந்துட்டு, அப்போ அந்த நேரத்துல தான் பர்னபா அவனை சேர்த்து கொண்டு, அல்லேலூயா, அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்திலே அந்த தேவாலயத்திலே அவனை கொண்டு போய் சேர்த்தான். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், தேவாலயத்திலே அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசலிலே, அலங்கார வாசல் எனப்பட்ட வாசலிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கடைசியில பிச்சை கேட்டவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க வந்துட்டான்? தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான். அருமையானவர்களே, 38 வருஷமா ஒருத்தன் வியாதியஸ்தனா இருந்தான். 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்தான். இப்ப இயேசு அவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், நடன்னு சொன்னார். படுக்கை எடுத்துட்டு போயிட்டான். போனவன் திரும்ப இயேசுநாதர் பார்க்கிறாரு. அவன் எங்க இருக்கிறான்? அவன் எங்க இருக்கிறான்? போங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு எங்க பார்க்கிறாரு? 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்தவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டார். போயிட்டான். ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னு போயிட்டான். போனவன் எங்க வந்து சேர்ந்துட்டான்? தேவாலயத்துல சேர்ந்துட்டான். குளத்தண்டையிலே நீ ரட்சிக்கப்பட்டாலும், குளத்தண்டையிலே நீ சுகம் பெற்றாலும், வீதியிலே ரட்சிக்கப்பட்டாலும், ஸ்தோத்திரம், நீ வந்து சேர வேண்டிய இடம் எது தெரியுமா? தேவாலயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் அவனை தேவாலயத்திலே கண்டார். நீ வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்தாலும் நீ தேவாலயத்துக்குள்ள வந்துடணும். நீ சேர வேண்டிய இடம் தேவாலயம். நீ சேர வேண்டிய இடம் எருசலேம். அது மகாராஜாவின் நகரம். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப 3 வகையான ஊழியங்கள். பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறுவதற்கு 3 வகையான ஊழியங்களை குறித்து சொன்னேன். ஒன்று சொல்லுங்க, என்ன ஊழியம்? கைலாகு கொடுக்கிற ஊழியம். 2வது அனனியாவின் ஊழியம். 3வது பர்னபாவின் ஊழியம். கைலாகு கொடுக்கிற ஊழியம் என்ன? அவனை கூட்டி கொண்டு வந்து ஒன்னும் செய்ய வேண்டாம், அவனை பிடிச்சிட்டு வந்தாலே போதும். வரும்போது எப்படி வரணும்? விசுவாசத்தோட, நீ நல்லா இருவப்பா, நீ சரியாயிருவ, உன்னை சரியான நம்ம எல்லாம் சொல்லி கொடுப்போம். இந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவன் வியாதி சுகமாயிரும், இந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா அவன் வியாதி சுகமாயிருன்னு சொல்லி சில டாக்டரை பத்தி பெருசா பேசுவாங்க. நீங்க சொல்லணும், இல்ல ஒரு இடத்துல கொண்டு ஒன்ன விடுதேன், நீ அங்க போனா நீ சரியாயிருவ. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள கைலாகு கொடுக்கிற ஊழியம். 2வது ஊழியம் அனனியாவின் ஊழியம். 3வது ஊழியம் பர்னபாவின். இந்த 3 ஊழியத்துல ஏதாவது ஒரு ஊழியத்தை செஞ்சுதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப எல்லாரும் அப்படியே முழங்கால் போடுங்க. ஸ்தோத்திரம். இப்ப முழங்கால் போடுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம். இந்த 3 ஊழியத்துல எதையாக ஒரு ஊழியத்தை நீங்க செய்யணும்.